இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன நைட் டிரைவ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 55 வயசான ஒரு பேச்சுலர் கேப் டிரைவரும் 22 வயசு பொண்ணும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக பண்ணக்கூடாத பல வேலைகள் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, முக்கியமாக கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட், அதுதான் மரண ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த உலகத்தில் இப்படி ஒரு நல்லவனா அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் படத்தை ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்டர் ஈரா வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து வீடியோஸ் போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட இந்த 2 மாசமா வீடியோ போடல, சில பல காரணத்தினால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் மீ, சப்போர்ட் மீ. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே கேப் டிரைவரான நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவர். கேப்ல வர கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்றதுலையும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதும் சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. டிப்ஸ் கொடுத்தா கூட அதை வாங்கிக்க மாட்டாரு. இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு நாள் நைட்டு ஒரு பொண்ணு ஹீரோ ஓட்டுற அந்த கேபை புக் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்த அந்த பொண்ணு ஹீரோவோட கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஹீரோவும் காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா இருக்கு, உங்களுக்கு போர் அடிக்கிற ஏதாவது சாங் போட்டு வரலாம்ல, அப்படி இல்லைனா நான் ஏதாவது தொண பேசிட்டே வருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கு அதுவும் சரிதான், நம்ம பேசலாமே அப்படின்னு ஹீரோ இருந்துட்டு உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு 22 வயசாச்சு, உங்களோட வயசு என்னன்னு நான் கெஸ் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு குத்து மதிப்பா ஒரு 55 வயசு இருக்குமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சரியா தான் சொன்னேன், எனக்கு 55 வயசு ஆகுதுன்னு ஹீரோவும் அந்த பொண்ணும் ஜாலியா பேசிட்டே வரும்போது அந்த பொண்ணோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்து அந்த பொண்ணு இப்போ ஹீரோ கிட்ட ஒரு இடத்துல எனக்காக 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கு, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது அந்த ஆப்புக்குள்ள போய் இதை மாத்தி அதை மாத்தின்னு ஹீரோ சொல்றதை கேட்டுட்டு, ஒரு 5 நிமிஷத்துக்காண்டி நான் இவ்வளவு பண்ணணுமா, அதெல்லாம் செட் ஆகாது, இந்தாங்க இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு எனக்காக 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஆனா காசை வாங்கினா கொஞ்ச நேரத்திலே ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, இன்னைக்கு நைட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் பார்ட்டி வேற வச்சிருக்காங்க, அதுக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணு இன்னும் காசை கொடுத்து பார்ட்டியை கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுது. பணத்தை வச்சு என்னோட வாயவே அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன வீட்டுக்கு முன்னாடி போய் ஹீரோ காரை நிறுத்த, அந்த பொண்ணும் காசு கொடுத்துருக்கேன் அதனால நான் வர வரைக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகுது. காருக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ இப்போ பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு கையில ஒரு பெட்டியோட அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வேகமா ஓடி வந்து ஹீரோட கார்ல ஏறி கார் அங்க இருந்து எடுக்க சொல்லுது. ஹீரோவும் கார் எடுத்துட்டு வெளியில வரும்போது எய்தாப்ல இன்னொரு கார் வர ஹீரோ சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டினோடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து இன்னொருத்தன் வேகமா வெளியில ஓடி வந்து ஹீரோட கார் டோரை ஓபன் பண்ண சொல்றான். ஆனா அந்த பொண்ணு டோர் ஓபன் பண்ணாத, கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்ன உடனே ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம கார் எடுத்துட்டு அங்க இருந்து 2 பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது பிரச்சனையா, உங்களை அவன் அடிச்சானா, போலீஸை கூப்பிடணுமா அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு இப்போ சரக்கு அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் தான் வழக்கமா போற அந்த பாருக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இப்போ 2 பேருமே சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, உங்களை பத்தியும் உங்க ஃபேமிலி பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட பாஸ்ட் லைஃப் ரொம்ப மோசமானது, என்னோட வேலையே பாதி நாள் டிராவலிங்ல தான் இருக்கும், அதனால என்னோட குடும்பத்தை இழந்துட்டேன், வீட்டையும் இழந்து இப்போதைக்கு இந்த டிரைவர் வேலை தான் எனக்கு நிம்மதியை தருது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, ஆமா நீ மட்டும் தனியாவ இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேட்டதுக்கு, நான் பிறக்கும் போதே என்னோட அம்மா இறந்துட்டாங்க, எனக்குன்னு இப்போதைக்கு இருக்கிறது என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவனும் ஆஸ்திரேலியால இருக்கான் அப்படின்னு 2 பேருமே அவங்களோட பாஸ்ட் லைஃபை ஷேர் பண்ணிட்டு சரக்கு அடிச்சுட்டு அந்த பாரை விட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, வண்டி சாவியை கொடுக்குறீங்களா, நான் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ, என்னை பார்த்தா நல்லா குடிச்சு போதையான மாதிரி தெரியுதா, 2 பீ தான் அடிச்சிருக்கேன், நல்லா ஸ்டெடியா தான் இருக்கேன், அதனால நான் தான் காரை ஓட்டுவேன், உனக்கு காரை தர மாட்டேன் அப்படின்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொன்னனால அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம கார்ல ஏறி இப்போ 2 பேருமே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் இன்னும் 10 நாளா வரப்போகுது. அதனால நிறைய வீட்டுல டெக்கரேஷன்லாம் அழகழகா பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஹீரோவும் அந்த பொண்ணும் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோவோட காரு ஒருத்த மேல மோதி நிக்குது. அவனும் கீழே விழுந்த உடனே ஐயோ என்னாச்சு அப்படின்னு 2 பேருமே இப்போ காரை விட்டு கீழே இறங்கி போய் அந்த பொண்ணு அவனோட கையை பிடிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் உயிர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ, அப்படின்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஒன்னும் அவசரப்படாத, எப்படியும் இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே, அதுக்கு தான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திரலாம், போலீஸ் ஆக்சிடென்ட் கேஸ் தான் ஃபைல் பண்ணுவாங்க, பரவாயில்ல எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப நேர்மையா பேசிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆன சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா ஒரு ஆள், அங்க என்ன பிரச்சனை, அவன் ஏன் கீழே விழுந்து கிடக்குறான், என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்க, இனிமேல் இங்க இருந்தா பிரச்சனை நமக்கு தான் அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, ஒன்னும் இல்ல, இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், நல்லா குடிச்சிட்டு மட்டையா
ஆயிட்டான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இவனை நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ஹீரோவும் அந்த பொண்ணும் அவனை கார்ல ஏத்தி பின் சீட்ல போட்டுட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணோட கையில காசை கொடுத்து சரக்கு அடிச்சதுல என்னோட பங்கு, இதை வாங்கிட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொன்னதுக்கு, நான் இறங்க வேண்டிய இடத்துல டிராப் பண்றதுதான் உன்னோட வேலை அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் உன்னை இறக்கி விடுறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு, நான் இறங்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. அதுக்கு உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்க தான் கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணீங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்வேன், யார் சொல்றத நம்புவாங்கன்னு பாப்போமா அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கும்போது பின் சீட்ல இருந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த ஆள் திடீர்னு எழுந்திருச்ச உடனே அதை பார்த்த ஹீரோ, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் அவன் மயங்கி கீழே விழ, அவனோட கையை செக் பண்ணி பார்த்த அந்த பொண்ணு, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு செத்தே போயிட்டான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லுது. இதை கேட்ட ஹீரோ, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா, ஆக்சிடென்ட் ஆன உடனே இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா காப்பாத்தி இருக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பாக்கெட்ல ஏதாவது காசு வச்சிருக்கானா பாப்போம் அப்படின்னு அந்த செத்து போனோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்ட ஹீரோ, அப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எல்லாத்தையும் காசு கொடுத்தே சரி பண்ணிடுவியா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ பயத்துல கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு வர, நீ வண்டியை நிப்பாட்டு, நான் கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு அந்த பொண்ணு கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கு. ஹீரோவும் வண்டியை விட்டு கீழே இறங்கி போய், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னோட உதவி இல்லாம தனியா என்னால அந்த பாடியை கிளியர் பண்ண முடியாது, வேணும்னா நீ கொடுத்த காசை கூட நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன்னோட காரை நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு, அது மட்டும் முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோ கடைசி வரைக்கும் காரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா நின்னுட்டாரு. அந்த பொண்ணும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இப்போ ரெண்டு பேருமே கார்ல ஏறி பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் கார்டனுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறோம் அப்படிங்கிற பேர்ல மம்புட்டி, சுத்தியல், கட்டரு அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஒரு பூச்செடியை வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோவோட காரை காணோம். எவன் ஆட்டையை போட்டு போனதுன்னு தெரியல, பின்னாடி வேற ஒரு பணம் கிடக்குது, பத்தாவதுக்கு அந்த பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு வந்த அந்த பாக்ஸ் அதுக்குள்ளதான் இருக்கு, அதனால அவனை பிடிக்கணும் அப்படின்னு செடியில இருந்த ஒரு கம்பியை வச்சு பக்கத்துல இருந்த இன்னொரு காரை திருடிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவும் அந்த பொண்ணும் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த காரை திருடிட்டு போனோட வீட்டை கண்டுபிடிச்சாச்சு, ஹீரோவோட காரையும் கண்டுபிடிச்சாச்சு. காருக்குள்ள செக் பண்ணி பார்க்கும்போது பாடியும் காணோம், கூடவே ஹீரோனோட அந்த பாக்ஸையும் காணோம். சரி, நான் உள்ள போய் என்னோட பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு சொல்ல, நானும் வரேன், உன் கையில இருக்கிற சுத்தியல் யூஸ் ஆகலைன்னா இது கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஹீரோ தன்னோட கன் எடுக்க, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கேட்டதுக்கு, இதை வாங்கி 2 மாசம் ஆச்சு, எப்பயாச்சும் யூஸ் ஆகணும் அப்படின்னு தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ள போக, ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனதா நினைச்ச அந்த ஆளு ரூமுக்குள்ள இருந்து உயிரோட வர்றான். இதை பார்த்த ஹீரோ ஷாக்காக அந்த பொண்ணு சுத்தியில வச்சு என்கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட அந்த பெட்டி எங்க அப்படின்னு கேக்குது. உடனே அவன் அந்த பொண்ணோட சங்க பிடிச்சு ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு ஹீரோயினை அவ மிரட்ட, அப்போ ஹீரோ கண்ணை காட்டி ஒழுங்கா அவ கழுத்துல இருந்து கையெடு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் கையெடுக்க, என்னோட பெட்டி எங்க அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் அவன்கிட்ட கேட்டதுக்கு, டேபிள்ல தான் இருக்கு அப்படின்னு அவன் கண்ணை காட்டின உடனே அந்த பொண்ணு வேகமா ஓடி போய் அந்த பாக்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு, சரி பெட்டி கிடைச்சிருச்சு, இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, என்னோட கார் கிடைச்சிருச்சு, உனக்கு உன் பெட்டி கிடைச்சிருச்சு, இவனை பேசாம விட்டுருவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட கார் நம்பரை கரெக்டா சொல்லி FBI கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறான். அதை கேட்ட ஹீரோ பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு கிட்ட, பாரு உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் எவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னோட கார் நம்பரை அவன் கரெக்டா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆல்ரெடி செத்து போனவனுக்கு மறுபடியும் சாகிறதுக்கு வருத்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில இருந்த அந்த கன்னை பிடுங்கி அவனோட முகத்திலே அந்த பொண்ணு சுட கொஞ்ச நேரத்திலே அவன் சுருண்டு விழுந்து செத்து போயிடறான். இதை பார்த்த ஹீரோ இன்னும் பயத்துல, ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் கேஸ், அப்புறம் கார் திருட்டு கேஸ், இப்போ கொலை கேஸ், அவ்வளவுதான், இனி என்ன நடக்க போறது நினைச்சாலே எனக்கு வயித்தெல்லாம் கலக்குது அப்படின்னு ஹீரோ புலம்புறத கேட்ட அந்த பொண்ணு, சும்மா பயந்துகிட்டே இருக்காத, 10 நிமிஷம் டைம், அதுக்குள்ளேயும் கையில இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் கவரை பெட்ஷீட் மாதிரி எடுத்து அதை அந்த பாடியை ஃபுல்லா சுத்தி பேக் பண்ணி கார்ல தூக்கி போட்டு ஹீரோவும் அந்த பொண்ணும் கார்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள காரை நிப்பாட்டி காருக்குள்ள இருந்த அந்த பாடியை இறக்கி புதைக்கிறதுக்காக ஹீரோ மம்பட்டி எடுத்து குழி தோண்டிட்டு இருக்க, அந்த பொண்ணு பாடி கிட்ட உட்காந்து, உன்னை நினைச்சாலே எனக்கு பாவமா இருக்கு பிராங்க் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறத கேட்ட ஹீரோ, அவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, யாருக்கு தெரியும், சும்மா ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு சுத்தியில் எடுத்து
அவனோட பல்ல உடைக்கிறேன்னு மொத்த மூஞ்சியும் கொடூரமா அடைச்சு செதைச்சிட்டு உன்னோட ஞாபகத்தமா ஒரே ஒரு பல்ல மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையில இருந்த அந்த ரத்தக்கரையோட கூலா அந்த பொண்ணு இதை பார்த்த ஹீரோக்கு அந்த பொண்ணு பண்றதை பார்த்துட்டு கொமட்டிட்டு வேற வருது. உன்னால மட்டும் இதெல்லாம் எப்படி முடியுது, உனக்கு வாமிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்னும் அப்படிலாம் தோணல அப்படின்னு சொல்லிட்டு கைரேகை வச்சு கூட அவனை கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை விரல்களை கட் பண்ணி எடுத்துட்டு குழி தோண்டிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு இன்னொரு மம்பட்டி எடுத்துட்டு இப்போ 2 பேருமே வேகமா குழிய தோண்டி அந்த பாடிய உள்ள தள்ளிவிட, அப்போ அவனோட பாக்கெட்ல இருந்து பர்ஸ் ஒண்ணு கீழே விழுகிறத பார்த்த ஹீரோ அதை ஓபன் பண்ணி அவனோட ஐடியா பார்க்கும்போது தான் தெரியுது அவனோட பேர் உண்மையாவே பிராங்க் அப்படின்னு. அப்படின்னா இந்த பொண்ணுக்கு அவனை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நம்ம முன்னாடி தான் தெரியாத மாதிரி காட்டிக்கிறா அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு அந்த பர்ஸை எடுத்து வச்சுட்டு பாடியை புதைச்சாச்சு. அந்த பிளாஸ்டிக் கவரை பேசாம எரிச்சிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இந்த ஊர் சட்டப்படி பிளாஸ்டிக் பொருளை எரிக்க கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு எரிச்சிட்டு இருக்கும் போது, இன்னைக்கு நாள் நல்லா போச்சு, சரக்கு அடிச்சுட்டு லாங் டிரைவ் போயிட்டு யாராச்சும் நம்ம பேச்ச கேட்கலனா போட்டு தள்ளிட்டு இது எல்லாமே சினிமால மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதை கேட்ட ஹீரோ, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கார்ல ஏறி உட்கார, அந்த பொண்ணு இப்போ கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஹீரோ கண்ணை காட்டி, இத பாரு இது அவனோட டிரைவிங் லைசன்ஸ், அவனோட பேரு உண்மையாவே பிராங்க் அப்படின்னு போட்டிருக்கு, அப்படின்னா அவனை முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கு, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன, உன்னோட பிளான் என்ன, அந்த பாக்ஸ்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, நான் அதை பார்க்கணும், நீ கீழே இறங்கு அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை காரை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு ஹீரோ அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அதை பத்தி உன்கிட்ட நான் சொன்னா நீ அதை நம்ப மாட்ட அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட ஹீரோ கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போக, என்னை விட்டுட்டு எங்க போற, நான் சொல்றத கேளு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கார் பின்னாடியே கத்திட்டே வர, ஹீரோவும் காரை நிப்பாட்டி அந்த பொண்ணை கார்ல ஏத்தி போயிட்டு இருக்கும் போது, அந்த பாக்ஸ்குள்ள ஒரு கீ இருக்கு, அது ஒரு ரூமோட கீ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இப்போ நீ என்ன சொல்ல வர, அந்த ரூம்குள்ள நிறைய பணம் இருக்கு, புதையல் இருக்கு அப்படின்னு சொல்ல வரியா, நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வரலைன்னா கூட உன்னை நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்வேன், அந்த ரூமை காட்ட சொல்வேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நான் போய் சொல்லல, அந்த ரூம்குள்ள ஒரு மிஷின் இருக்கு, அது நம்மள பாஸ்டுக்கு கூட்டிட்டு போகும், கிட்டத்தட்ட டைம் டிராவல் பண்ற மாதிரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றத கேட்ட ஹீரோவும், இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா, அப்படி நீ சொல்றது உண்மைனா நான் அந்த ரூம் இருக்கிற இடத்த பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போ, அது மட்டும் இல்லாம டைம் டிராவல் பண்ணி காட்டு, பாஸ்டுக்கு கூட்டிட்டு போ, இப்போ ஒருத்தனை புதைச்சிட்டு வந்தோம்ல அந்த டைமுக்கு நீ இப்போ என்னைய கூட்டிட்டு போற, அப்படி நீ சொல்றது உண்மை இல்ல அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு, அந்த ரூம் எங்க இருக்கு ரூட்டை சொல்லுன்னு அந்த பொண்ணு காட்டின பாதை வழியா 2 பேருமே இப்போ போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு இவங்க வண்டி பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி வந்து காரை நிறுத்த சொல்ல, ஹீரோவும் காரை நிப்பாட்டி போலீஸ் கிட்ட மாட்டிட்டோமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் பயப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு இப்பயும் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயமே இல்லாம ரொம்ப கூலா இருக்கு. அப்போ கார் கிட்ட வந்த அந்த போலீஸ் ஹீரோ கிட்ட, உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா, டிரைவர் சைடுல இருக்கிற பேக் லைட் அந்த ரெட் லைட் ஒர்க் ஆகல, சரி உங்க டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக்கை கொடுக்க முடியுமா, நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அந்த போலீஸ் கேட்ட உடனே ஹீரோவும் அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு அந்த போலீஸும் அங்கிருந்து போனதும், உன்னோட கன்னை கொடுக்குறியா அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்க, நீ அடங்கவே மாட்டியா, கன் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ வேலைக்கே ஆக மாட்ட அப்படின்னு கையில அந்த சுத்தியல் எடுத்துட்டு நேரா அந்த போலீஸோட கார் கிட்ட போன அந்த பொண்ணு போலீஸோட மண்டையிலே ஓங்கி ஒரு போடு போட்டு அவர்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கி எடுத்து அவரையும் சுட்டு போட்டு தள்ள, இதை பார்த்த ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, உன்கிட்ட டைம் மிஷின் இருக்குன்னு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணு கூட சண்டை போட போக, ஹீரோவோட கால் சென்டர்ல அந்த பொண்ணு ஒரு எத்து விட்டு ஒழுங்கா காரை வந்து எடு அப்படின்னு சொல்ல, இப்போ 2 பேருமே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் கார்ல இருந்து இறங்கினதும் வீட்டுக்குள்ள போன அந்த பொண்ணு இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுது. அப்பதான் நம்மளுக்கே காமிக்கிறாங்க அதுக்குள்ள ஒரு வாட்சும் ஒரு கீயும் இருக்கு. அதை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ரூமை அந்த கீயை வச்சு ஓபன் பண்ணி அந்த பொண்ணு உள்ள போக, பின்னாடி நம்ம ஹீரோவும் உள்ள போக, இது கண்டிப்பா உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்ல ஒரு பிளக்கை கனெக்ட் பண்ணி இயர் மந்த் டேட்டுன்னு எல்லாத்தையும் செட் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனே அந்த மிஷின் ஒர்க் ஆகி லைட் எல்லாம் மின்னி மின்னி எரியுது. அப்போ அந்த ரூம்ல இருந்த 2 பேருமே இப்போ இந்த போலீஸ் செத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சண்டை போட்ட அதே நேரத்துல வந்து நிப்பாட்டுது. ஹீரோவால இத கொஞ்சம் கூட நம்பவே முடியல, இதெல்லாம் நான் சினிமால மட்டும்தான் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதுக்கே வாயை பொளந்தா எப்படி, இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு இப்போ மறுபடியும் 2 பேர் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது, இதை வச்சு எல்லாத்தையுமே மாத்திரலாம், எனக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னு இதை யூஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்குவேன், உனக்கு கூட உன்னோட லைஃப்ல ஏதாவது
முக்கியமான விஷயத்த மாத்தணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கேட்க, அப்போ அந்த ஒரு செகண்ட் தன்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் ஹீரோக்கு வந்து போகுது. மறுபடியும் அந்த லைஃப் வேணாம்னு நினைச்ச ஹீரோ எனக்கு அப்படி எதுவும் ஆசை இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு, ஆமா அந்த போலீஸோட கன்னு உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு அந்த கன்னை வாங்கி வெளியில தூக்கி போட்டுறாரு. இது நம்ம கையில இருந்தா எவிடன்ஸா இருக்கும், அதான் வெளியே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே நீயும் இப்போ என்னைய மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கு இப்போ 2 பேரும் உள்ள போக, ஆமா இப்போ எந்த டைமுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்க, அதான் நான் ஆல்ரெடி சொன்னேனே டைம் டிராவல் பண்ணி பிராங்கையும் அந்த போலீஸ்காரனையும் உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு, உனக்கு என்ன பைத்தியமா, அவங்களுக்கு என்னன்னா உனக்கு என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா போலீஸ் இங்க வந்துடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றத கேட்ட ஹீரோ அவகிட்ட இருந்த அந்த சாவியையும் வாட்சையும் புடுங்கிறதுக்கு ஹீரோ அவகிட்ட சண்டை போட, பதிலுக்கு அவளும் ஹீரோ கூட சண்டை போட, இப்போ 2 பேருமே கட்டி பிடிச்சு சண்டை போட்டு ஒரு வழியா அவகிட்ட இருந்த அந்த கீயும் வாட்சையும் ஹீரோ எடுத்துட்டு அந்த ரூமோட டோர் ஓபன் பண்ற நேரத்துல அந்த பொண்ணு சுத்தியில வச்சு ஹீரோவோட மண்டையிலே அடிக்க போக ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ மிஸ் ஆகி அந்த ரூம்குள்ள போய் கதவு போட்டிக்கிறாரு. அந்த பொண்ணு ரூமுக்கு வெளியில இருந்துகிட்டு, நீ சொல்றதா நான் கேட்கிறேன், எல்லாத்தையும் உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எதையுமே கேட்காத ஹீரோ அந்த வாட்ச்ல இயர் மந்த் டேட்டு டைம்னு எல்லாத்தையும் செட் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனே மறுபடியும் அந்த லைட் எல்லாம் மின்னி மின்னி எரிய டைம் டிராவல் பண்ண நம்ம ஹீரோ நேரா அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு ஒருத்தங்கிட்ட இருந்து அந்த பாக்ஸை ஆட்டையை போட்டு வெளியே வர அந்த நேரத்துல கொண்டு வந்து விடுது. இப்போ வரைக்கும் நடந்த விஷயம் ஹீரோக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்லை. அதனால காரை ஒரு இடத்துல நிப்பாட்டின ஹீரோ தாங்கிட்ட இருந்த அந்த கன்னை வச்சு அந்த பொண்ணை சுட்டு தள்ளிட்டு பிராங்கை புதைச்ச அதே இடத்துல அந்த பொண்ணை புதைச்சிட்டு அவளோட திங்ஸையும் எரிச்சிட்டு தன்னோட ஃபேவரட் பார்ல உட்காந்து ஹீரோ சரக்கடிச்சிட்டு நடந்ததை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோட பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்காந்து விஸ்கி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. யாருன்னு பார்த்தா பிராங்க். டைம் டிராவல் ஆனதுனால பிராங்க் இப்போ உயிரோட இருக்காரு. ஹீரோ அவரை பார்த்த உடனே யாருக்காவது வெயிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு பிராங்க் சொல்ல, ஹீரோவும் நான் இங்க தனியா செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிறைய உயிர்களை காப்பாத்திருக்கேன், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு 2 பேருமே சேர்ஸ் போடுறதோட இந்த படம் இங்க முடியுது.